பாளையக்காரர் கிளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்க்க போகிறோம். வளர்ந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் பேரரசை தன்னந்தனியாக எதிர்த்து போரிட்டு மாண்ட மாவீரர் கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? கே பிள்ளை சொல்கிறாங்க. அடுத்து வீரபாண்டியன் பிறப்பு எப்போ பிறந்தார்னா 3/1/1760 பிறந்தார். இவரோட இயற்பெயர் கருத்தையா. பெற்றோர் வீரபாண்டியனோட பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு, சண்முக கனியம்மாள். ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னா பிற்காலத்தில் வீரபாண்டியபுரத்தில் பாளையக்காரராக இருப்பார். அடுத்து மூலப்பெயர், இவரோட மூலப்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கட்டபொம்மு. இவங்களோட மூலப்பெயர் பார்த்தோம்னா கட்டபொம்மு. இப்போ பாளையக்காரர் கிளர்ச்சியில் கட்டபொம்மனை பற்றி பார்க்குறோம். பிறப்பு, இயற்பெயர், பெற்றோர், மூலப்பெயர். அடுத்து இவர் தான் மூத்த பையனாக பிறந்திருக்காரு. இப்போ இவரோட சகோதரர் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஊமைத்துரை, துரைசிங்கம். ஊமைத்துரை இன்னும் அவருடைய ஊமைத்துறையோட இயற்பெயர் பார்த்தோம்னா குமாரசாமி. துரைசிங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா செவத்தையான்னு சொல்லுவாங்க. இப்போ கட்டபொம்மனோட சகோதரர் யாருன்னு சொன்னோம்னா ஊமைத்துரை, செவத்தையா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம பெரும்பாலான இடத்துல புக்கில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் ஊமைத்துறையோட பேர் குமாரசாமி, துரைசிங்கத்தோட பேர் செவத்தையா. இவங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரஜக்க தேவி. இப்போ இவர் பிறப்பு பார்த்துருக்கோம், இயற்பெயர், பெற்றோர், மூலப்பெயர், சகோதரர், குலதெய்வம். இப்போ 6 இதை பார்த்துருக்கோம். அடுத்து இவங்களோட மூதாதையரை பற்றி பார்க்கலாம். இவங்களோட மூதாதையர் எப்போ தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் இவங்க தமிழ்நாட்டில் குடியேறுறாங்க. அதில் இவங்களோட மூதாதையரில் ரொம்ப பிரபலமாக வீரதீரமிக்கவர் யாருன்னு பார்த்தோம்னா பொம்மு. இந்த பொம்முங்கிற நேமை தெலுங்கில் கெட்டி பொம்முன்னு சொல்லுவோம், தமிழில் கட்டபொம்மன்னு சொல்லுவோம். இந்த பொம்முங்கிறவருக்கு வாரிசு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜெகவீரபாண்டியன் பார்த்தோம்ல கட்டபொம்மனோட அப்பா, அந்த ஜெகவீரபாண்டியன் வீரபாண்டியபுரம் அப்படிங்கிற ஊரை பாளையக்காரராக இருக்கார். அந்த வீரபாண்டியபுரம் என்ன ஊருன்னு பார்த்தோம்னா இப்போ ஒட்டப்பிடாரமாக இருக்குது. அதுக்கு தான் ஜெகவீரபாண்டியன் பாளையக்காரராக இருக்கார். இவர் தான் ஃபஸ்ட்டு ஆதி கட்டபொம்மன் அல்லது முதல் கட்டபொம்மன் சொல்லி நம்ம அழைக்கிறோம். மூதையர் எங்கேருந்து வராங்க? விஜயநகர ஆட்சி நடக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதில் வீரமிக்கவர் யாருன்னு பார்த்தோம்னா பொம்மு. அதை தெலுங்கில் தமிழில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த பொம்முக்கு வாரிசு இல்லை. அதனால கட்டபொம்மனோட அப்பாவை வீரபாண்டியபுரத்துக்கு பாளையக்காரராக ஆக்குறாங்க. இதில் முதல் ஆதி கட்டபொம்மன் யாரை சொல்கிறோன்னு பார்த்துக்கணும். அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் அப்படின்னு சொல்லி அடுத்த இது பார்க்கணும். இப்போ பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அழகிய பாண்டிபுரம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் சாலிகுளம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு முயல் 7 வேட்டை நாயை எதிர்த்து போரிட்டு சண்டை போடும். அப்போ அந்த இடத்த கட்டபொம்மன் பார்க்குறாரு, அந்த காட்சியை பார்க்குறாரு. அதனால அவருக்கு என்ன அந்த மனசில் தோணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு கோட்டை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அந்த கோட்டை தான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைன்னு சொல்கிறாங்க. இவர் எப்போ அந்த பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக ஆகிறாருன்னு பார்த்தோம்னா 1790 பிப்ரவரி 2 ஆகிறாரு. அவருக்கு அப்போ வயசு எவ்வளோ? 30 வயசு. இவர் எத்தனாவது பாளையக்காரர்? 47வது பாளையக்காரராக ஆகிறாரு. இந்த பொம்மு குலத்தில் எத்தனாவது ஆட்சியாளராக இருக்கார்? இவர் 5வது ஆட்சியாளர். 4 பாயிண்ட்டு தான். அழகிய பாண்டிபுரத்தில் சாலிகுரம் என்ற இடத்துல முயல் வேட்டை நாயை பார்க்குறாரு. அதனால அவர் கோட்டை அமைக்கணும்னு தோணுது. எப்போ ஆட்சி பொறுப்பேற்கிறாரு, எத்தனையாவது பாளையக்காரர்னு பார்க்கணும், எத்தனையாவது ஆட்சியாளர் அப்படின்னு அந்த கட்டபொம்மனோட குலத்தில் எத்தனையாவது ஆட்சியாளர் நம்ம பார்க்கணும். அடுத்து கம்பெனி கட்டாயம். இப்போ மதுரை நாயக்கரோட ஆட்சியில் தான் இவங்க பாளையக்காரராக இருக்காங்க. மதுரை நாயக்கர் தான் ஹெட்டு. அதுக்கு கீழே வரி வசூல் பண்ணி பாளையக்காரராக இவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த மதுரையை ஆற்காட்டு நவாப்புக்கு கீழே கொண்டு வராங்க. மதுரை இப்போ ஆற்காட்டு நவாப்புக்கு கீழே போயிடுச்சு. அப்போ ஆற்காட்டு நவாப்பும் ஆங்கிலேயரும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிறாங்க. 1792 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுதான் ஆற்காட்டு நவாப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் உண்டான ஒப்பந்தம். அதுபடி தான் கம்பெனி பாளையக்காரர் மீது